ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே பிலால். ஈரானுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாள் இல்லை, ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு போர் நடந்துருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் போர் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். என்ன காரணங்களுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் நிறைய ஏவுகணைகள் தயாரிக்கிறாங்க. அதாவது அணுசக்திகள் நிறைய தயாரிக்கிறாங்க, அணுகுண்டு தயாரிக்கிறாங்க. இது எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அவங்க மேலே தாக்குதல் பண்ணி கிட்டத்தட்ட இந்த போர் ஒரு 12 நாள் பக்கம் போச்சு. 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டது, இவங்களை ஏவுகணைகள் மூலிமா தாக்குறது, இவங்க மேலே தாக்குறது நடத்துறது, இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருந்துச்சு. இப்போது அந்த போர் அதாவது முடிஞ்ச ஒரு 12 நாள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒப்பந்தங்கள்லாம் எல்லாம் கையெழுத்து போட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் போர் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போது திடீர்னு புதுசாக ஈரான் திரும்ப இஸ்ரேலை தாக்க போகிறாங்க, அதாவது இந்த போர் 2.0 நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது அச்சுறுத்தலாகவும் இருக்குது. இதுக்கு சைனாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க ஈரானுக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஒரு அறிக்கையின் தகவல் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மாதங்களாக சைனா ஒரு கனிமத்தை இவங்க கிட்ட கொடுத்துட்ருக்காங்க, ஈரான் கிட்ட சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்க்ளோரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கனிமம் தான் சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. இது கிட்டத்தட்ட 10லேருந்து 12 கப்பல் பக்கம் இந்த மாதிரி மாதம் மாதம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய பேர் அதாவது மற்ற நாடுகள் நிறைய பேர் இதுக்கு தடை விதிக்கிறாங்க. இது ஏன் நீங்கள் அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் வைக்கிறாங்க. ஆனால் சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாமே ரூல்ஸ் படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை நாங்கள் நிறுத்தணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் தொடர்ந்து அனுப்பிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிடறாங்க. சரி, ஓகே, இவங்க சைனா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஈரான் கிட்ட போய் பார்க்கலாம். இவங்க ஏன்னா ஒரு அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்குமே இருக்கும். அணு ஆயுதங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது சம்மந்தமாக என்ன பண்ணுறதா இருந்தாலும் எல்லா நாடுகளுக்குமே இந்த ஒப்பந்தம் இருக்கும். இப்போ ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் கிட்டத்தட்ட 2015 போட்ட ஒப்பந்தம் இப்போ போன மாதம் ஈரானுடைய ஒப்பந்தம் காலாவதி ஆயிடுச்சு, அதாவது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒப்பந்தத்துடைய டேட் இப்போது முடிஞ்ச சமயத்தில் திரும்ப அடுத்த ஒப்பந்தம் போடுறதுக்கான பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்காமல் தான் இருக்குது இப்போவும். ஸோ இதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒப்பந்தத்துடைய டேட்டும் முடிஞ்சுது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பேச்சுவார்த்தை எடுக்காமல் இருக்குது. ஒரு சைடு என்னென்னா, சைனா வேறு 10-12 கப்பல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது அணு ஆயுதங்கள் தயாரிக்க தேவையான பொருட்கள், இந்த மாதிரி சம்மந்தமாக இருக்கக்கூடிய யுரேனியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அனுப்புகிறாங்க. இது எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அதாவது திரும்ப ஏதாவது இவங்க ஏவுகணை ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிறைய இராணுவ தளபதிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கேள்வி எழும்புது. சரி, இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஏவுகணைகள் தயாரிச்சு வச்சுருந்தாங்க. சரி, ஓகே, இது அப்போ இருந்தாலுமே ஆனால் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த போரில் அந்த எல்லாத்தையுமே நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க முன் வச்சுருந்தாங்க. இதை இவங்களுமே ஒத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட அணு ஆயுதங்கள் எதுவும் இல்லை, அது எல்லாமே இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி தாக்குதல் நடந்த அந்த போர் நடந்தப்போ எல்லாமே அழிச்சிட்டாங்க. ஸோ எங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உள்ளக்குள்ளேயே இவங்க மறைமுகமாக தயாரிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. இப்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளாக இருக்கட்டும், இல்லை போர் நடக்குதா, இல்லை மற்ற நாடுகளை பற்றி அந்த ஆய்வாளர்களாக இருப்பாங்களே, ஸோ அவங்கெல்லாம் என்ன ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் கிட்ட இன்னுமே ஒரு 11 அணுகுண்டுகள் செய்கிற அளவுக்கான யுரேனியங்கள், அது சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே இன்னுமே இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு எங்களுக்கு ஒரு அபாயம் இருக்குது, இவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. நாங்கள் என்னதான் அந்த இடங்களை அழிச்சிட்டாலுமே இவங்க மறைமுகமாக நிறைய இடத்துல செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிறைய பத்திரிகைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அந்த இடத்துல அந்த போர் 12 நாள் போர் நடந்த இடத்துல நிறைய அணு ஆயுத இடங்களை நாங்கள் அழிச்சிருந்தாலுமே அங்கிருந்து நிறைய அணு ஆயுதங்கள் சம்மந்தமான பொருட்கள் எல்லாத்தையும் மறைமுகமாக யாருக்குமே தெரியாமல் அவங்க சில பல இடங்களில் ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் ஓப்பனாக அவங்க சொல்கிறாங்க அழிச்சாச்சு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்க எல்லாமே ஒரு சைடு ஒழிச்சு வச்சுருக்காங்க, அதுலேருந்து இப்போ தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அறிக்கை ரீசெண்ட் டைம்ஸில் வெளியிட்டிருக்காங்க. இதனால தான் அடுத்த ஒப்பந்தம் போகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் எதுவும் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக்காக்ஸ் மலை அப்படிங்கிற ஒரு புதிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்குமே தெரியாமல் இந்த இடத்த பதுக்கி வச்சுருக்காங்க. இது வெளி உலகத்துக்கே தெரியாமல் இவங்களுக்கு, அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச இடத்துல தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் இங்கே ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு ஷிஃப்ட் மாதிரிலாம் நம்ம இங்கே வேலை செய்கிறப்போ பிரிப்பாங்கள்ல, காலையில் அப்புறம் நைட்டுன்னு சொல்லி, அந்த மாதிரி சரியான ஆளுங்களை பிரித்து அந்த இடத்துல இந்த மாதிரி
மாதிரி ஆயுதங்கள் தயாரிக்கிறது வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அமெரிக்கா எதுக்காக இவங்க இதை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்த போர்ல வந்து இவங்க வந்து எங்களை தாக்குதல் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி எங்களை வந்து தாக்கிட்டு எங்க ராணுவ தளபதிகளா இருக்கட்டும், நிறைய பேரை வந்து நாங்கள் வந்து இழந்துட்டோம். ஸோ பதிலடி கொடுக்குற வகையில் நாங்கள் வந்து திரும்பி கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு இவங்க வந்து எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் இவங்க வந்து தாக்குனாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரழிவு வந்து இஸ்ரேலுக்கு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதை வந்து இஸ்ரேல்னால தாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து இவங்க தாக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய எடுக்கப்பட்ட சர்வேல வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, இவங்க எல்லாமே இது ரெடி பண்ணுறாங்கல்ல, இந்த அணு ஆயுதங்கள்லாம் வச்சு நிறைய ரெடி பண்ணுறாங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏவுகணைகளை வந்து இவங்க தயாரிக்கிறாங்க, அணு ஆயுதங்களை வச்சு தயாரிக்கிறாங்க. இதனால ஏன்ப்பா, இதுதான் அமெரிக்காவுடைய சப்போர்ட் இருக்கே இஸ்ரேலுக்கு, அவங்க வந்து நிறைய ஆயுதங்கள் நிறைய வச்சிருக்காங்க. இப்போ நடந்த போர்லையுமே வந்து நிறைய அமெரிக்கா சப்போர்ட்டால தான் வந்து ஈரானை வந்து தோக்கடிச்சாங்க. நிறைய வான்வழி தாக்குதல், அயன் டூம், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏவுகணைகள் தொடர்ந்து அப்படியே வானிலிருந்து அவங்கள வந்து தாக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ பெரிய ஹேர் டிஃபென்ஸ், அதாவது வான்வெளியே தாக்கக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தாக்கு பிடிக்கிற அளவுக்கு என்னதான் எந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹேர் டிஃபென்ஸாக இருந்தாலுமே இந்த கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 இந்த மாதிரி ஏவுகணைகள்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தாக்கே பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வேலைப்பாடுகள் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து போன போர்லேயே வந்து நடந்திருக்கும். போன வாரம் நடந்துச்சுல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும், இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ஏவுகணைகளை வான்வெளியிலேருந்து தாக்குனாங்க. இதில் 500ல் நிறைய இதை வந்து ஏர் டிஃபென்ஸ், இவங்க இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து தாக்கு பிடிச்சது, அதாவது கீழே வர விடாமல் தடுச்சுது. ஆனால் ஒரு 50 ஏர் டிஃபென்ஸை வந்து தரையில் வந்து இறக்க விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 500ல் 50 வந்து உள்ளே வந்து தாக்கியிருக்கு. அதுவும் இஸ்ரேலுக்குள்ளே வந்து நிறைய இடங்களை வந்து சேதப்படுத்தியிருக்கு. ஸோ ஒரு 500 ஏவுகணைகளை தாக்கும் போதே அதில் ஒரு 50 வந்துருச்சு அப்படிங்கும் போது, ஒரு 2000 2500 ஏவுகணைகளை வந்து மொத்தமாக இறக்குறாங்க அப்படிங்கும் போது, எந்த நாடுடைய ஏர் டிஃபென்ஸ்னாலேயும் இது வந்து தாக்கே பிடிக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த அவங்க எடுத்த சர்வேல வந்து குறிப்பிட்டுறாங்க. கடந்த மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சைனா கிட்டத்தட்ட ஒரு 2000 டன் சோடியம் பெர்க்ளோரைடு அப்படிங்கிற அந்த யுரேனியம், இந்த மாதிரி அணு ஆயுதங்கள் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து 10லேருந்து 12 கப்பல், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி மாதம் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பெரிய அபாயம் ஒன்று வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் இவ்வளோ ஏவுகணைகளை வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. இதனால வந்து இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி நிறைய பாதிப்புகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய உள்துறை அதிகாரிகள் வந்து கூறுறாங்க. சரி, இது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2000 ஏவுகணைகள் முன்னாடி தாக்குறதுக்காக எடுத்து வச்சிருந்தாங்க, அதை அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து நிறைய இதுக்கு முன்னாடி இருந்த ஏவுகணைகள்லேயே நிறைய அணு ஆயுதங்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே பதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரம் எல்லாருமே தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏவுகணைகளாக இருக்கட்டும், அணு ஆயுதங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க ஈரானில். இது வந்து ஒரு மிகப்பெரிய போருக்கு உண்டானக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருப்பி ஈரான் வந்து இஸ்ரேல், அதாவது அடுத்த போர் 2.0 இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்களே, ஏன்னா ஒரு நடந்துட்டு திரும்ப அதே மாதிரி இன்னொன்று நடக்க போகுது அப்படின்னா 2.0 அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. நம்மளும் இதுக்கு அதே பேரை வச்சுப்போம். ஸோ அடுத்து இஸ்ரேல் ஈரான் இந்த வாரோடைய 2.0 நடக்கும்போது கண்டிப்பாக ஈரான் ஒரு பெரிய அடியை வந்து கொடுப்பாங்க. இது வந்து இஸ்ரேல்னால தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு வந்து போயிடும். இந்த போர் நடந்துருச்சுன்னா அடுத்து சரி, ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இஸ்ரேலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க நிபுணர்களாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த இப்போ நடக்க போகிற அபாயத்தை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஆல்ரெடி ஈரான் வந்து எங்ககிட்ட அடி வாங்கிட்டாங்க, நாங்கள் அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம், இதுக்கப்புறம் ஈரான் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, இவ்வளோ ஆயுதங்களை தயாரித்து இப்போ திரும்ப இந்த வாரம் நடந்துச்சுன்னா அதிக பாதிப்பு யாருக்கா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்க. என்னுடைய தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன போர் நடந்தாலும் சரி அதிகமாக யாருக்கு வந்து இழப்பு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தான் இருக்க போகுது. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க.